वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेष्टपत्रेषु नित्यं भागवतसेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मृते विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामि तम्। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। हरे कृष्णा। ஸோ இன்றைக்கு த மோஸ்ட் ஆஸ்பீசியஸ் டே, பலராமருடைய அவதார தினம். ரொம்ப அற்புதமான நாள். இன்றைக்கு அந்த பரம்பொருள், த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், அப்படிப்பட்ட அந்த பலராமருடைய லீலைகள், அவர் எந்த மாதிரிலாம் லீலைகள் செய்கின்றார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு முயற்சி செய்யலாம். முதல் விஷயம், என்னை பற்றி என்னுடைய குரு மகாராஜர் அவருக்கு நன்றாக தெரியும். நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிறவர். ஈவன் குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை செய்யக்கூடிய எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இல்லைன்னு தெரியும். ஆனாலும் இந்த வியாசாசன் யாரு? வியாசதேவரா? ஓகே. ஸோ இந்த வியாசாசனில் அமரக்கூடிய பாக்கியம், ஆக்சுவலாக இந்த வியாசாசனில் இப்போ சொன்ன மாதிரி வியாசர், பிரபுபாதர், ஆன்மீக குரு, பெரும் பெரும் ஆச்சாரியர்கள் அமரக்கூடிய இந்த வியாசாசன் ஒரு கதை. நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அரசன் மடியில் அமரக்கூடிய கொசு கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படலையா? ஓகே, அது இந்த கிளாஸ் முடிவில் தெரியும் அது யார் அப்படின்னு. ஸோ எனிவே, அப்படிப்பட்ட ஆன்மீக குரு எப்படி ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு சக்தியை கொடுக்கின்றார்? முகம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்காய ரகிரிம் யத் கிருபா தம்மகை வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். பேச முடியாத ஒரு நபரை கூட பகவான் என்ன பண்ணுறாரு? பேச வைக்கின்றார். முடவனை கூட மலையேற வைக்கின்றார். இந்த விஷயங்களை யார் செய்கின்றார் அப்படின்னு கேட்டால், யார் செய்கிறா? ஆன்மீக குரு தான் செய்கிறார். பகவானுடைய பிரதிநிதி அவர் தான் செய்கிறாரு. அவர் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். புராணத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நான் பேசுகிறது கேட்குதா? எல்லாத்துக்கும் கேட்குதா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ரோமஹர்ஷர் பாகவதம் சொல்லிட்டு இருந்தாராம். பலராமர் வந்தார், இந்த மாதிரி பிரபு வந்திருக்காங்க, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் எனக்கே தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபுவுடைய கருணையால் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை நாம் சொல்ல முயற்சி பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா. ப்ளஸ் பண்ணுங்க பிரபு. ஆமாம், முக்கியமான விஷயம் பலராமருடைய புகழ்ந்து பேசுவது அப்படின்றது தான் இந்த திருவிழாவினுடைய நோக்கம். எல்லா சமாச்சாரங்களும் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப பிரதானமானது என்ன அப்படின்னு கேட்டால், அவருடைய புகழாரங்களை நாம் பேசுவது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? பிரதமாம் து குரும் பூஜ்ய ததாச்சைவ மமர்ச்சனம் குர்வன் சித்தி அபவாப்னோதிகி அந்யாத நிஷ்பலம் பவே. ஒருத்தர் தன்னுடைய ஆன்மீக குருவை நமஸ்காரம் செய்யாமல், ஆன்மீக குருவை வழிபாடு செய்யாமல், ஆச்சாரியர்கள் வழிபாடு செய்யாமல்
யாராவது என்னை வழிபடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு பகவான் தான் சொல்கிறார். இதை வந்து ஹரிபக்தி விலாசில் கொடுத்துருக்கிறார் சனாதன கோஸ்வாமி. அவர் என்ன சொல்றாரு? ஆன்மீக குருவை வணங்காமல் வழிபடாமல் என்னை நேரடியாக அனுபவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது, நான் கொடுக்க மாட்டேன்னு பகவானே சொல்றாரு. இன்றைக்கு சம்பிரதாயத்தில் குறிப்பாக நம்ம 4 சம்பிரதாயம் இருக்கு. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் பக்தி செய்வது போல தோன்றுகின்றது அவர்களுக்கு. அவங்கள்ட்ட நம்ம எத்தனையோ முறை வந்து அழைக்கின்றோம், என்ன ஆன்மீக குரு இல்லாமல் பக்தி அப்படின்றது செய்ய முடியாது, வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தில் உள்ள விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? பக்தி அப்படின்றது எங்களுக்கும் தெரியும், நாங்களும் பக்தியை செய்கின்றோம் அப்படின்னு அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அது சாத்தியமா அப்படின்னா அது கிடையாது, நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர்கள் எந்த மாதிரி விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள், அது ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் அவர்கள் படித்து கிரகித்து கொள்கின்றார்கள் அப்படின்னு கேட்டால், பகவத்கீதையோ பாகவதமோ அது கிடையாது. மற்ற புத்தகங்கள் மற்ற நபர்கள் சொல்வதெல்லாம் கேட்கறதுனால இந்த உத்தமமான விஷயம் அவர்களுக்கு இன்னும் சரியாக புரியவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மேபி அப்படி அவங்க இந்த சம்பிரதாயத்துக்குள்ள வராத நபர்கள் பகவான்கிட்ட போகிறாங்க, பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறாங்க. மேபி நாமளும் அப்படி தான் இருந்தோம். பகவான்கிட்ட நிறைய கேட்குறோம், அது வேண்டும் இது வேண்டும் எல்லாமே கேட்குறோம். ஈவன் தன்னுடைய உயிருக்கு பிரியமான ஒரு நபர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நியாயமாக என்ன பிரார்த்தனை பண்ணணும்? உடல்நிலை அவருக்கு ரொம்ப சரியில்லை, மோசமாக இருக்குது, என்ன பிரார்த்தனை பண்ணணும்? சீக்கிரத்தில் ரெக்கவரி ஆகும். ஓகே, அப்படி சீக்கிரமே ரெக்கவரி ஆகிட்டார் அப்படின்னா நான் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னா. உயிருக்கு என்ன நம்ம கொடுக்குறோம்? உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவரை அந்த பரம்பொருள் காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய உயிரை தர்றதுக்கு தயாராக இருப்போமா? ஆனால் நம்ம என்ன கொடுக்குறோம்? இப்போ முடியை கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது. அதற்கு பிரதிபலனாக ஆச்சாரியர்கள் நமக்கு வேறொன்றை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ரொம்ப அழகான விஷயம். மேபி பிரபு இப்போ டைம் ஷார்ட்டாக இருக்குன்னு இருக்காரு, நம்ம கூட ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான லீலைகள், அதை மட்டும் நம்ம பார்த்துலாம். ஒரு முறை அந்த வேற்று மதத்தில் ஒரு விஷயம் நடந்ததை நான் பார்த்தேன், மேபி பிரச்சாரத்துக்காக. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், உண்டியலை தூக்கிட்டு போனார். என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னார். இல்லை என்ன பார்த்துட்டு இருந்தா எதுவும் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் கழுத்துறதுல போட்டுக்கிற செயின், நெக்லஸ்ஸு, வளையல், மோதிரம் எதாக இருந்தாலும் கழட்டி கொடுத்துருங்க அப்படின்னாரு. வேமா ஒருத்தர், சார் என்கிட்ட பணமே கிடையாது சார் அப்படின்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீனே உண்டியலில் குதிச்சிரு. எதுவுமே இல்லையா, பரவாயில்ல, உண்டியலில் குதிச்சிரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, உண்மையிலே பகவானுக்கு எதை சமர்ப்பிக்கணும், எதை வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் இன்னும் சரியாக புரியாதனால இன்றைக்கு பல்வேறு நபர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் செல்வத்தை மட்டும். ஆனால் நம்மிடம் இருப்பது உயர்ந்த செல்வம், அது என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பக்தர்களை வந்து பிரச்சாரத்தின் மூலமாக எத்தனையோ பக்தர்கள் அழைக்கின்றோம், பக்திக்கு வாங்க பக்திக்கு வாங்க அப்படின்ட்டு. இந்த நீயா நானெல்லாம் போட்டி பார்த்துருக்கீங்களா? நீனு வந்து கிளாஸ் கொடுத்து பாரியா, நாங்கள்லாம் அவ்வளோ சுலபமாக வந்துடுவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்கள் ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிறணும். என்ன அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய நேரத்தை, ஈவன் நேரத்தையே கொடுக்கறதுக்கு அவர்கள்லாம் தயாராக இல்லை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் எதை இன்னும் விடுகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய பாவங்களை அனுபவிப்பதற்குண்டான விஷயங்களை அவர்கள் வந்து இன்னும் விடுறதுக்கு தயாராக இல்லை, அதனால் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் சொல்லுது. அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அட் எனி காஸ்ட் நாம் தான் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு பிரபுபார் கொடுத்துருக்கிறார். இந்த பிரச்சாரம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயமாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் ரொம்ப உயர்ந்த விஷயம். முக்தி புக்தி அப்படின்னு 2 விஷயம் இருக்குது.
இந்த முக்தி அப்படின்னா எனக்கு இந்த ஜட உலகத்தில் உள்ள துன்பம் பிடிக்கலை அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம் பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகிறோம். இப்போ முதல் விஷயம் என்னது? எனக்கு இந்த செயல்கள் பிடிக்கலை, எனக்கு இது துன்பம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். முக்தி அப்படின்றது வந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு மகிழ்ச்சி ரெண்டுமே என்னது அப்படின்னு கேட்டால் என்னை சார்ந்த விஷயம். புக்தியும் சரி முக்தியும் சரி எனக்கு இது துன்பம் கொடுக்குது, எனக்கு அது மகிழ்ச்சி கொடுக்குது. ஆனால் பக்தின்னு இருக்கே, அந்த பக்தி அப்படின்றது என்னது? பகவானை நம்ம வந்து மையமாக வச்சுக்கணும். பகவானுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதான் விஷயம். நமக்கு துன்பம் வருதா இன்பம் வருதா அப்படின்றது பிரச்சனை கிடையாது. பக்தி வினோத் தாகூர் வந்து ஒரு பாடல் பாடுறாரு. என்ன பாடுறாரு அப்படின்னா, ஏ கிருஷ்ணா, என்னை வந்து ஒரு வைஷ்ணவருடைய வீட்டில் ஒரு பூச்சியாக கூட மாற்றுங்கள். எனக்கு பிரம்மதேவருடைய பதவி எல்லாம் வேண்டாம், ஒரு பூச்சியாக இருந்தாலே போதுமானது. ஏன்னா பிரம்மதேவர் மாதிரி பதவி கிடைத்தால் அந்த பதவிக்குண்டான செயல்களை செய்வதற்கே நேரம் சரியாகிடும். பிரம்மதேவருடைய ஒரு நாள் கணக்கெலாம் நமக்கு தெரியும். ஆனால் பக்தி வினோத் தாகூர் என்ன கேட்குறாரு? ஒரு பூச்சியாக இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாரு. பிரேமதன அப்படின்னா வியர்தே தரித்திர ஜீவனா அப்படின்னு ஒரு பாடல், வைஷ்ணவ ஆச்சாரிய பாடல், ரொம்ப அழகான பாடல். அது நம்ம ஒரு சாது அதை எப்படி நமக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கௌர் கோவிந்த மகாராஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பக்தர்கள். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ் கொடுப்பார். அவர் பக்கத்தில் உட்காரதெல்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. அவர் வந்து அட்லாண்டா அமெரிக்காவில் வந்து ஒரு கிரகஸ்தருடைய வீட்டில் வந்து கிளாஸ் கொடுக்குறாரு. பெரும் செல்வந்தர் அவர். அவர் வீடு நல்ல மாளிகை மாதிரி இருந்துச்சு. அவர் கிளாஸ் கொடுத்துருக்கும்போது இடையில கேட்டார் யார்கிட்ட, அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட, இந்த வீடு யாருக்கு சொந்தம், இந்த வீடு யாருக்கு சொந்தம். அவருடைய லெக்சர் கேட்டவங்களாம் தெரியும், அவரும் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் ரொம்ப சேஃபாக ஆமான்னு சொன்னால் என்னுடையன்னு சொன்னால் அவர் மாட்டிக்கிடுவார். அதனால் ரொம்ப ஹம்பிளாக சொன்னாராம், இது கிருஷ்ணருடைய வீடு மகாராஜ், இது வந்து கிருஷ்ணருடைய வீடு அப்படின்னாராம். சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், கெட் அவுட், வீட்டை அப்படி வெளியில் போயிடு அப்படின்னா. அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல, ரொம்ப அமைதியாக இருந்தாராம். அப்போ சிரிச்சுட்டே மறுபடியும் சொல்கிறாரு, நீ வந்து உதட்டளவில் சொல்கிற, ஆனால் ஹிருதயபூர்வமாக இதை நீ இன்னும் அக்செப்ட் பண்ணலை. எதை அக்செப்ட் பண்ணலை? இது கிருஷ்ணருடைய வீடு. ஏன்னா கிருஷ்ணருடைய வீட்டில் உனக்கு என்ன வேலை கிடையாது. ஆனால் நீ இன்னும் இருக்கிற அப்படின்னு கேட்டால் உனக்கு அந்த பற்று இருக்கின்றது, அதை நீ சரியாக புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எதற்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்மளுடைய இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து ரொம்ப கூர்மையான ஆயுதம் போன்ற வார்த்தைகளால் ஒரே வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், பாகவதத்தில் இருக்குது, அது ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப அழகான விஷயம். என்ன அழகான விஷயம்னா, பரீட்சித் மகாராஜன் வந்து தன்னுடைய சரீரத்தை துறப்பதற்காக வந்திருக்கார் 7 நாள். அவர் வந்து தேவர்களுடைய வழிபாடை வந்து சொல்கிறார். உனக்கு இது வேண்டுமா, இந்திரனை வழிபாடு, உனக்கு அது வேண்டுமா, சிவபெருமானை, இப்படின்னு நிறைய இருக்குது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார். ஆனால் பிரபுபாதர் அவருடைய பர்பட்டில் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டால், யார் வந்து இந்த மாதிரி தேவர்களுடைய வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு கேட்டால் முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரே வார்த்தை, முட்டாள்கள் மட்டுமே தேவர்களை வழிபடுவார்கள். ஆனால் யாருக்கு பகவானை புரிந்து கொள்ளணும், பகவானுக்கு சேவை செய்யணும்னு ஆசை இருக்கின்றாரோ அவர்கள் வந்து கிருஷ்ணரை வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கிரந்தம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு டிவோட்டிகிட்ட பேசியிருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், பிரபு, இந்த ஜட உலகத்தில் நாம் வந்து வாழணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை நம்ம கடைபிடிச்சோம். ஒரே ஒரு கொள்கை. என்ன கொள்கை? பொய் பேசணும். இப்போ வணிகம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பொய் பேசணும். குடும்பம் நடத்துவதற்கும் மனைவி செஞ்ச இட்லி தோசை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கேட்டிருக்கீங்களா? ஒருவேளை வந்து என்ன எப்படி செஞ்சாலும் ஓகே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அழகாக கேட்கும். என்ன கேட்கும்? ஏதோ ஒரு பாட்டை நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கோங்க, சினிமா பாட்டு. ஆனால் அப்படி கேட்கல அப்படின்னு வச்சுக்கங்களேன், அவர் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா
வாழ்க்கை என்னும் ஓடம் அப்படின்னு ஒரு சோகமான பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிடும். இது எதற்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பொய் சொன்னால் அது மெட்டீரியல். அந்த பொய் சொல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஆனால் ஆன்மீகம் முழுக்க முழுக்க என்னது இப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த பக்திக்கு நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க? எதனால் வர மாட்டேங்கிறாங்க? பக்திக்கு வந்தால் உண்மை பேச வேண்டியது இருக்குமே. இப்படி நம்ம சொல்லும்போது சில நபர்கள், வெளிநபர்களுக்கு ஒரு சிரிப்பு வரலாம். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதையா? நீங்கள் இப்படி உட்காந்து பாகவதம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால், இல்லை நிச்சயமாக அதுதான் சொல்ல வந்தேன். சொல்லக்கூடிய நபர் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் என்ன விஷயத்தை சொல்கின்றார், அவர் பாகவதத்தையும் பகவத்கீதையும் பகவானை பற்றின லீலைகளும் சொல்கிறாரு. அது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்றது அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். இது நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மேபி இதனுடைய எசன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம். அதனால் நான் எசன்ஸை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிகிட்டே வரேன். பாகவதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. யார்? கஷ்யபர் திதின்னு அவருடைய வாழ்க்கை முறை. இப்போ ரீசெண்டாக அதான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் திதிக்கு அவர் சொல்லுவார், கஷ்யபர் இல்லை நீ உன்னை விட்டு, அதாவது மனைவின்ற ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார், மனைவி அப்படின்ற ஒரு பெண் ரொம்ப முக்கியம், நீ இல்லை அப்படின்னா நான் மோட்சம் அடைவதே கடினம் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவார். நிறைய சொல்லிகிட்டே வருவார். பிரபுபாதர் ஆஸ் யூஷுவல் அவருடைய பர்பட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கஷ்யபர் பொய் சொல்கிறாரு அப்படின்ட்டார். கஷ்யபர் பொய் சொல்கிறாரு அப்படின்ட்டார். ஏன்னா அதான் சொல்கிறார், இந்த ஜட வாழ்க்கையில் நாம் ஈடுபடணும் அப்படின்னா நம்ம பொய் சொல்லி தான் ஆகணும். ஆனால் தர்மம் வேறு, பகவான் சொல்கிறாரே அந்த தர்மம் வேறு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரூப கோஸ்வாமி சொல்கிறாரு, ரொம்ப அழகான பாடல், ஒரு பாடலில் அவர் சொல்கிறார், கிருஷ்ணா உங்களுக்கு எப்பொழுதுமே 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு இன்பத்தை கொடுக்கலாம் அல்லது துன்பத்தை கொடுக்கலாம், என்னை நரகத்தில் வைக்கலாம் அல்லது சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், இந்திரன் போன அரசனாகவும் ஆக்கலாம், பிச்சைக்காரனாகவும் ஆக்கலாம், பல கோடி பேர் புகழ்கிற அளவுக்கு புகழ் வாய்ந்தவனாக மாற்றலாம், அல்லது எளிமைக்கும் எளிமையானவன் ஏளனம் செய்கிற நிலையிலும் நீங்கள் வைக்கலாம். எனக்கு வைகுந்தத்தையும் கொடுக்கலாம், இந்த பூலோகத்திலையும் நிப்பாட்டலாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன? நீங்கள் எந்த நிலையில் வைத்தாலும் நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறார். பகவான் 2 ஆப்ஷன் வைக்கிறார். என்ன? இவனுக்கு இது கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா. ஆனால் பக்தர் அவர் என்ன சொல்கிறாரு? ஒரே ஆப்ஷன், நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் சரணாகதியை பற்றி அவர் சொல்கிறார். சரணாகதி அடைந்த ஜீவாத்மாக்கள் எப்படி நடந்து கொள்வார்கள். ஸ்ரீல பிரபுபாருடைய லீலையை நாம் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு போயிடும். பிரபுபாதர் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். கிட்டத்தட்ட டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை பிரபுபாதர் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு. இவருக்கு உணவு நீங்கள் சரியாக கொடுக்கணும். அது என்ன உணவு அப்படின்னு கேட்டால் ரா ஃபுட்டு, பழங்கள் இது மட்டும் கொடுங்க, இல்லைன்னா அவருக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு. ஒரு பக்தர் ரொம்ப ஆர்வமாக முன்னாடி வந்தார். ஏன்னா எனக்கு ரா ஃபுட்டு குக் பண்ணுறது எனக்கு நான் எக்ஸ்பர்ட், அதனால் பிரபுபாருக்கு சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். ஃபஸ்ட்டு மார்னிங் பிரபுபாருக்கு பழங்கள் கொடுத்தாச்சு. அடுத்து பிரபுபாதர் போய் கேட்டார், பிரபுபாதர் லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், ரைஸ், தால், சப்ஜி, பூரி, சப்பாத்தி, ஹல்வா, கச்சோரி, லட்டு எல்லாமே சொன்னார் பிரபுபாதர். அவர் ஆடிட்டார். இதெல்லாம் கிருஷ்ணர் கேட்குறாரா இவர் கேட்குறாரான்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் பிரபுபாதர் சொன்னார், நீங்கள் ரெடி பண்ண அப்படின்னு. பிரபுபாதர் இது நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நான் சொல்கிறேன் நீ ரெடி பண்ணி கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி எனக்கு கொடு அப்படின்ட்டார். அவர் பக்தர் வேறு என்ன பண்ண முடியும். பிரபுபாதர் சொல்கிறாரு, இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டார் அவர்கிட்ட. பிரபுபாதர் அதை சாப்பிட்டாரு. மறுபடியும் செக் பண்ணுறதுக்காக டாக்டர் வந்தார். அவரே ஆடி போயிட்டார். ஏன்னா பிரபுபாதர் இந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு.
எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். பிரபுபாட்ட கேட்டாங்களா, இது எப்படி சாத்தியமானது அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் உள்ள டாக்டரை மெடிசனையும் பார்க்குறீங்க, ஆனால் கிருஷ்ணர் தான் ஒரே டாக்டர். அவருடைய பிரசாதம் தான் வந்து சிறந்த மெடிசின், அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் ரொம்ப ரகசியம் ஒரு இருக்குது. இந்திரத்யும்ன சுவாமி மகாராஜர் வந்து இது சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், இது பின்னாடி நடக்குது. ஏன் பிரபுபாதர் அதை கேட்டார் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம். பிரபுபாதருக்கு வந்து ஸ்ருதகீர்த்தி அப்படின்னு அவருடைய சீடர் ஸ்ருதகீர்த்தி பிரபு அவர் வந்து சேவ் பண்ணுறார். அவருடைய திருப்பாதத்தை வந்து பிடிச்சி விட்டுருந்தாராம். அப்போ வந்து ஒரு லீலையை ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணர் அவருடைய அன்னை யசோதை பெரும் செல்வ சீமாட்டி. அதனால அவங்க வந்து பூரி, கச்சோரி, லட்டு, ஹல்வா இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெடி பண்ணி கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் மற்ற கோபர்களுடைய தாய்கள் எல்லாம் சாதம், சப்பாத்தி, ரைஸு, தால், சப்ஜி இதை செய்வாங்களாம். இப்போ பிரபுபார் ஏன் கேட்டாருன்னு நம்ம ஓரளவுக்கு தெரியும், எதுக்காக கேட்டார் அப்படின்ட்டு. ஆனால் அந்த லீலையில் ரொம்ப அழகான விஷயம் சொன்னார் பிரபுபாதர். ஆனால் அவங்க வந்து பசுக்களை எல்லாம் மேய்க்கிறதுக்காக போவாங்க. மதிய நேரம் வரும் பொழுது கிருஷ்ணருடைய அந்த பிரசாதம் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு கோபர்கள்லாம் விளையாடுவாங்களாம். தூக்கி 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 போட்டு விளையாடுவாங்களாம். அந்த கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் உட்காரும் பொழுது கோபர்கள் எல்லாம் கிருஷ்ணர் கொண்டு வந்த அந்த விஷயத்தை சாப்பிடுவாங்க. எதை சாப்பிட்றாங்க? பூரி, ஹல்வா, கச்சோரி, லட்டு. கிருஷ்ணர் எதை சாப்பிடுவாராம் அப்படின்னா, கோபர்களுக்காக அவருடைய அன்னை என்ன செஞ்சு கொடுத்தாங்களோ ரைஸு, தால், சப்ஜி, சப்பாத்தின்னு அதை சாப்பிடுவாராம். பிரபுபார் சொன்னாராம், நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, நான் போய் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை. கிருஷ்ணர் பக்கத்தில் இருந்து அதை சாப்பிடணும், அதுக்காக தான் அவர் கேட்டார். நாம் ஒரு விதமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பிரபுபாதர் ஆச்சாரியர் இருக்கிறாரு, அவருடைய வழிமுறை அப்படின்றது வந்து அசாத்தியமான ஒன்று. ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், எத்தனை பேர் நம்ம கிருஷ்ண பலராமரை சரியாக பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் சரியாக பார்த்துருக்கீங்க? பலராமர் வந்து இந்த கிருஷ்ணர் மேலே அப்படியே தோல் மேலே போட்டுக்கிட்டார். அதனுடைய தாத்பரியம் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த லீலையை முடிச்சிடலாம், இந்த பாகவதத்தை நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ பிரபுபாதர் வந்து உயர்ந்த விஷயம் எது? பகவானுடைய பிரசாதம் தான் மருந்து அப்படின்னு சொன்னார். நாம் பல முறை ஈவன் டிவோஷனில் வந்திருக்கிற நமக்கு வந்து பல முறை பிரசாதத்தினுடைய மகிமை நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதனால் நம்மளால் வர முடியுதா அப்படின்னு கேட்டால் வர்றோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்மிகளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணரை எங்களுக்கு நேரடியாக காட்ட முடியுமா அப்படின்னு பிரபுபாதே அப்பெல்லாம் சவால் விட்டுருக்காங்க. இப்பயும் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதே போல் இந்த மெட்டீரியல் பீப்புள் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், சரீரத்தில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் வந்து அவனுடைய அந்த எக்ஸ்பர்ட்னஸை வந்து யார் வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை தேடுறாங்க. அது அப்படி ஒரு நபரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவருக்கு வந்து கை, இந்த சரீரத்தில் வந்து கை இல்லை. ஆனாலும் அவர் முயற்சி பண்ணுறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், வெங்காய போண்டா அல்லது வெங்காய சமோசா அதை எப்படி போட்டார் அப்படின்னு கேட்டால், அதை ரெடி பண்ணிட்டார். இப்படி அமுக்கணும் இல்லை, அதுக்கு இப்படி வச்சு அப்படி அமைக்கிட்டார். அமைக்கி அப்படி போட்டுக்கிட்டு இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். எதுக்காக தெரியுமா அந்த கூட்டம்? அவர் சொன்னார், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபுட்டு. அவர் உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறான்னு செக் பண்ணணுமையா அப்படின்ட்டு அதை சாப்பிட்டாங்களாம். ஓ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உனக்கு தான் பரிசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து உண்மையை பார்க்குறாங்க, நேரடியாக பார்க்கின்றாங்க இந்த கர்மிகள் எல்லாம் உணவை எப்படி செய்கின்றார்கள் அப்படின்ட்டு. ஆனால் மீண்டும் அவங்க என்ன கேட்குறாங்க, கிருஷ்ணரை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு. இதையே உன்னால் புரிஞ்சுக்கிற முடியல, அந்த பரம்பொருளை எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? அந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் பலராமர் வந்து அப்படி கிருஷ்ணர் மேலே போட்டுக்கிறாரு. ரொம்ப அழகான லீலை. அது என்ன அப்படின்னு கேட்டால்,
கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் பல்வேறு லீலைகள், குறிப்பாக இந்த அசுரங்களில் வதம் செஞ்சார். நிறைய அசுரலாம் வதம் செஞ்சார். கரெக்டா? அதில் வியோமாசுரன் ஒரு அசுரம், அதுதான் விருந்தாவனத்தில் கடைசி அசுர வதம். அந்த அசுர வதத்தில் ரொம்ப அழகான வியாக்கியானம் கொடுக்குறார் பிரபுபாதர். பிரபுபாதர் கிருஷ்ணரை வந்து நம்ம எல்லாமே தாமரை தாமரை தாமரைன்னு பண்ணோம். இப்போ கூட நம்ம பண்ணோம். என்ன? எல்லாமே தாமரை கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் ஒரு முறை குழந்தையா இருக்கிறாரு. அவர் தன்னுடைய பாதம், அவருக்கு பாதம், நமக்கு திருப்பாதம், அவருடைய திருப்பாதத்தை அவருடைய திருக்கரங்களால் எடுத்து அவருடைய திருவாயில வச்சுக்கிட்டார். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் அந்த கால் விரல்ல வாயில் வைக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கிருஷ்ணர் வச்சுட்டார். ரொம்ப நேரம் வச்சிருக்கிறார். கிருஷ்ணருக்கு பயங்கரமான கோபம். என்னையா எல்லாரும் பொய் சொல்றீங்க அப்படின்ட்டு. என்ன பொய் சொன்னோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து தாமரை அமிர்தத்தினுடைய பிறப்பிடமே நீங்கள் தான் அப்படின்னு நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு அமிர்தமே எனக்கு வரவே மாட்டேங்குதே, தேனை வந்த மாதிரி தெரியல, அமிர்தம் வரல, ஒன்றும் சுவையே இல்லை அப்படின்னார். யார்? அவருடைய திருப்பாதத்தை அவரே வச்சுக்கிட்டு கேட்டார். அப்போ ஆச்சாரியர் சொல்கிறாங்க, ஒரு தாமரை இருக்குது, அந்த தாமரையில் தேன் இருக்கும் கன்ஃபார்ம். அந்த தாமரையே தன்னுடைய தேனை சுவைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த தேனை பற்றி தேனிகிட்ட கேளுங்க. இந்த இப்போ நம்ம ட்ராமாவில் பார்த்தோம், ஒரு அழகான ஒரு குழந்தை தேனியாக வந்துச்சு. அது சொன்னார், அந்த தேனிகிட்ட கேளுங்க, நாங்கள் தேனி போன்றவர்கள், நாங்கள் அந்த அமிர்தத்தை சுவைத்திருக்கின்றோம் அப்படின்னு நாங்களாம். ஜீவகோஸ்வாமி அவர் சொல்றாரு, இந்த தேனி அப்படின்றது வந்து உண்மையிலே கிருஷ்ணர் தான் அப்படிதான் சாஸ்திரம் சொல்கின்றது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த தேனி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து அடைச்சி வச்சாலும் மரமாக இருந்தாலும் அது ஓட்டை போட்டுட்டு வெளியில் வந்துடும். மரமாக இருந்தாலும் ஓட்டை போட்டு வெளியில் வந்துடும். இப்படி விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் பல்வேறு அசுரர்கள் எல்லாம் வதம் செய்த போதிலும் அப்படி அது யசோதா அன்னை மடியில் இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். யசோதா அன்னை மடியில் உட்காந்து கிருஷ்ணர் எப்பயாவது சேட்டை பண்ணியிருக்காரு நம்ம பார்த்துருக்குறோமா? இறங்கினோன்னு பண்ணுவார். ஆனால் மடியில் இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருப்பார். இதை பற்றி வியாக்கியானம் நான் கேட்கும்பொழுது ஒரு விஷயத்தை கேட்டேன். நந்த மகாராஜரை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாராம். நந்த மகாராஜர் பேசிக்கிட்டு இருக்கார். கிருஷ்ணர் போய் வேகமாக மடியில் உட்காந்துருவார். யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்றதும் அவருக்கு முக்கியம் கிடையாது. அவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நந்த மகாராஜருக்கு அழகான மீசை, அழகான தாடி, நல்ல பெருசு. கிருஷ்ணர் போய் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், நந்த மகாராஜர் பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய தாடியை பிடிச்சு இழுத்து அப்படி சைடில் பார்த்து சிரிச்சாராம். இதுதான் செஞ்சார். ஆனால் அந்த கிருஷ்ணர் வதம் செய்தாரே, எப்படி சாத்தியமானது? ஒரு தேனி மரத்தை ஓட்ட போடுது, ஆனால் தனக்குள்ள தேனை எடுக்க முடியல. என்ன காரணம்? ஏன்னா அந்த அன்பை சொல்ல வருகின்றது. அப்படிதான் அந்த வியோமாசுரன், அந்த வியோமாசுர வதத்தில் அவர் வந்து வியோமாசுரன் வந்து பிராமணருடைய பையனாக இருந்தார். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஈவன் ஒரு பிராமணனுடைய பையனாக இருந்தாலும் அசுரனாக இருந்தால் நான் கொலை செய்வேன் அப்படின்றார். அந்த வதம் முடிஞ்சதுக்கப்புறம் கோபர்களுக்கு பயங்கரமான பசி. அப்போ பகவான் போக்ஷணம் அப்படின்ற தன்னுடைய சக்தியின் மூலமாக ரொம்ப அழகான ஒரு தாலி, அந்த பிரசாதத்தை எல்லாம் ரெடி பண்ணாராம். எல்லாரும் சாப்பிட்டாங்க. பலராமர் வந்து இந்த ஸ்வீட் ரைஸை சிந்தினார். அது இன்றைக்கும் இருக்குது பிருந்தாவனத்தில். ஒரு அழகான இடம், போஜன் தாலின்னு ஒரு இடம். அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதற்கு பக்கத்தில் மலையில், இன்னும் ஒரு 2 நிமிஷம் பக்கத்து மலையில் வனத்தில் கோபியர்கள் வந்து அப்படியே அங்கே ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறாங்க. இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அங்கே ஒரு ப்ரோக்ராம். அங்கே என்ன ப்ரோக்ராம் நடந்தது அப்படின்னா, கிருஷ்ணரை புகழ்ந்து பாடி ரொம்ப அழகான நாமசங்கீதம் பண்ணாங்க. பல்வேறு இசைக்கருவிகளை வச்சு கிருஷ்ணர் கோபர்கள்ட்டே இருக்கணும்னு விரும்பினார். ஆனால் இந்த விஷயத்தை கேட்ட மாத்திரத்தில் கிருஷ்ணர் மறைஞ்சு அங்கே போயிட்டார். எங்கே போயிட்டார்? கோபியர்கள்ட்ட போயிட்டார். ஆனால் நம்ம பாகவதத்தில் படிக்கிறோம், இந்த சூரியன் இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் மறையும் பொழுது நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு நாளை அப்படியே அபகரிச்சுட்டு போகிறாருன்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த சூரியனே நிற்கலை கிருஷ்ணருக்காக. சூரியன் அஸ்தமனம் ஆறாரு. கிருஷ்ணர் வேகமாக கோபியர்கள்ட்ட வந்துட்டார்.
அப்போ கோபர்கள் சொன்னார்லாம், என்ன கிருஷ்ணா அதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்ட்டு. ஏன்னா கிருஷ்ணர் பயப்படுறார். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக பசுக்களையும் கன்றுகளையும் நம்ம வீட்டில் சேர்க்கலைன்னா அப்பா அம்மாட்ட அடி வாங்கணும், அதனால கரெக்டாக நம்ம அந்த எண்ணிக்கையை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுனால வந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் முடிவும் போதும் அந்த கோபர்களும் கோபியர்களும், கோபர்களும் கிருஷ்ணரும் பலராமரும் அப்படி வீட்டுக்கு போவாங்க இல்லையா? அப்போ அதே போல் அன்றைக்கு செஞ்ச அந்த லீலைகள் எல்லாம் பேசிக்கிட்டே வருவாங்க, பாடிக்கிட்டே வருவாங்களாம். அப்போ கிருஷ்ணர் ஒரு விஷயம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, அவருடைய புல்லாங்குழலை தன்னுடைய இதழில் வச்சு அப்படி அழகான ஒரு இசை ஏற்படுத்துவாராம், ரொம்ப அழகான இசை. ஆனால் அன்னைக்கு அவர் செய்யலை, அன்னைக்கு அவர் செய்யவே இல்லை. அப்போ கோபர்கள் சொன்னார்களாம், இதனுடைய ரகசியம் எங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா, நீ கோபியர்களோடு இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அது முடியலை, எங்கள் கூட வந்ததுனால நீ வருத்தத்தோடு இருக்க, அதனால் நீ புல்லாங்குழலை மறந்தாய் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் பலராமர் அவர் கிருஷ்ணர் பக்கத்தில் போய் அவருடைய தோலில் இப்படி இருக்கார் பாருங்க, இப்போ நம்ம விக்கிரகத்தை இப்போ நம்ம திறந்தோன்னு பார்க்கலாம், அந்த மாதிரி தோலில் கையை போட்டு நின்னாராம். ஏன்னு கேட்டால் பகவானுடைய அந்த உள்ள கிடக்கை பலராமருக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, வாய்ப்பு கிடையாது. அன்றோடு விருந்தாவனம் ரஜதாமத்தில் பகவானுடைய லீலை முடிகின்றது. அடுத்த நாள் அக்ரூரர் கூட்டிகிட்டு போப்பாரு, எங்கே? மதுராவுக்கு கூட்டிகிட்டு போகிறார். பிருந்தாவனத்திலிருந்து எனக்கு அன்பிற்கினிய கோபர்களையும் கோபியர்களையும் விடுத்து நான் போக போகிறேனே அப்படின்றதுக்காக பகவானே ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாராம். ஒரு நாளும் மறக்காத தன்னுடைய புல்லாங்குழலையும் மறந்தார். ஆனால் அந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சது? பலராமருக்கு மட்டும் தெரிஞ்சது. அதனால ஏன் அப்படி கையை போட்டார் அப்படின்னு கேட்டால், சாக்ஷாத் பகவான், சாக்ஷாத் பகவான் அவர் ஒரு தாத்பரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டால், ஆச்சாரிய நம்ம கொடுத்தாங்க, பகவானுடைய சோகத்தையே போகக்கூடிய வல்லமை ஒருத்தருக்கு இருக்கு. அது யார் அப்படின்னு கேட்டால் பலராமருக்கு இருக்கு. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோகம் இருக்கு. சோகம் இல்லாத பக்தர்கள் கை தூக்குங்க. வாழ்க்கையில் என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கு எப்பவும் போல? பரவாயில்ல, எக்ஸப்ஷன் கேஸ்லாம் இருக்காங்க. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த துன்பத்தை நம்மளால் உணர முடியல அப்படின்னு கேட்டால், நாம் இன்னும் பலராமரை சரணாகதி செய்யலை. ரொம்ப ரொம்ப அழகாக சொல்றாரு, பகவானுடைய சோகத்தையே போகக்கூடிய வல்லமை உள்ளவர், அவர்கிட்ட போங்க. அவர் நம்மளுடைய சோகத்தை எல்லாம் போக்க மாட்டார் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம பார்த்தது மாதிரி நமக்கு பலவிதமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் போக்குறார் பிரபு பலராமர். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியமானு கேட்டால் இல்லை, அதை விட ரொம்ப முக்கியமானது என்னது? அந்த பரம்பொருளையே நேரடியாக நமக்கு கொடுக்கின்றார். எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம பார்த்தோமே, எத்தனை பேருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது எனக்கு சந்தேகம். அதனால் நான் சொல்லிடுறேன். ஒரு சாதுவாக பலராமர் தான் வர்றார், ஆன்மீக குருவாக பலராமர் தான் வர்றார், கிரந்தங்களாக பலராமர் தான் வர்றார். இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிறார். பாகவதம் என்ன சொல்லுது? கிருஷ்ணரை நேரடியாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, நேரடியாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பல்வேறு வைகுண்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த வைகுண்டம்லாம் யாருன்னு தெரியுமா? வைகுண்டம் யார் உற்பத்தி செய்தான்னு தெரியுமா? பலராமர் தான் செய்யும். அந்த வைகுண்டத்தில் பகவான் பல்வேறு ரூபங்கள் இருக்கிறாரு, சதுர்வியங்களாக இருக்கிறாரு, வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரதீப்னார், அனிருத்தர்னு. அங்கே யார் அவர் கூட சேவை செய்கிறார் அப்படின்னு கேட்டால் பலராமர் தான் போகிறார். ஆதிசேஷனாக இருந்து சேவை செய்கின்றார். நீ காலையில் பாகவத்தில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமாக வராரா? கிருஷ்ணர் வர்றாரு. பலராமரா யார் வர்றா? நாம சங்கீர்த்தனமா பகவான் வர்றாரு, கிருஷ்ணர் வர்றாரு. பலராமர் எப்படி வர்றாரு? கரத்தாளமாக, மிருதங்கமாக வர்றார். அதுபோல பிரபுபார் சொல்றாரு, பகவானுக்காக நம்ம நிவேதனம் செய்ய போறோமே, சமைக்க போறோமே, அந்த பாத்திரம் என்னது? பலராமர். இந்த வியாசாசன் இருக்கே, இது யாரு? ஏன்னா பகவானை பற்றி பேசுறதுக்கும் பலராமர் தான் உதவி செய்கின்றார். இப்போ அந்த பலராமர் மேலே தான் உட்காந்து
எந்த ஒரு ஞானமும் இல்லாமல், எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் அந்த பரம்பொருளை பற்றி ஒரு ஜீவாத்மா பேசுகின்றது, பல ஜீவாத்மாக்கள் கேட்கின்றார்கள். ஆனால் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ பிரபு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், நாம் வெறும் மெட்டீரியலான ஒரு விஷயத்தை நம்ம பேசலை. இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் என்னது? பகவானை பற்றின விஷயங்கள்னால த மோஸ்ட் பவர்ஃபுல் வே. அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளுக்காக பலராமர் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ பலராமர் அர்ச்சா விக்கிரகமாக இருக்கிறார். பலராமர் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பலராமர் பேசி பார்த்துருக்கீங்களா? நம்ம பிரபுவை கேட்கல, எல்லாரும் பிரபுவை கேட்காங்கிறீங்க. அது கரெக்டு. அவர் பேசியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் பேசலை. அவர் பேச மாட்டார். அர்ச்சா விக்கிரகமாக இருக்கும் பொழுது பகவான் பக்கத்திலே இருந்து தோளில் கையை போட்டு வருத்தப்படாத வருத்தப்படாத, இந்த ஜீவன்கள்லாம் நான் கூட்டிகிட்டு வர்றேன்னு இப்படி ஆச்சாரியராக, வைஷ்ணவராக, பெரும் பாகவதர்களாக, பிரபுபாதர் ஆச்சாரியராக, கோஸ்வாமிகளாக, அந்த மாதிரி இப்போ பிரபுவும் பேசுகிறாரு. யார் 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 பேசுகிறார்? இப்போ ரொம்ப அமைதியாக இருந்தவர் இப்போ இங்கே இவ்வளோ நபர்கள் மூலமாக பேசுகிறாரு பலராமர். ஆனால் பேசக்கூடியவர் பலராமரா அப்படின்றது நமக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சுக்கிற முடியுதா நம்மளால? பேசக்கூடிய நபர் சாதாரண ஒரு நபர். ஏன்னா பிரபுபாதரையும் இன்றளவும் அவர் ஒரு சாதாரண மனிதனாக தன்னை காட்டிக்கொண்டார். கரெக்ட் தானே? எத்தனை பேர் நம்ம பிரபுபாதரை கொண்டாடினோம், அல்ல கொண்டாடுறோம் இப்பயுமே? அதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆச்சாரியர்கள் ஏன் அந்த மனோபாவத்தை ஏற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய உண்மையான விருப்பம் பகவானுடைய புகழை பரப்பு. ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரத்தில் ராமச்சந்திரமூர்த்திக்கு தான் பெருமை. அத்தனை பெருமையும் ராமச்சந்திரமூர்த்திக்கு. எங்கேயாவது அவருடைய தம்பி லக்ஷ்மணன், அவருக்கு பெருமை இருக்கா? லக்ஷ்மணன் என்ன செஞ்சாரு? ஏதாவது ஒரு லீலை தெரியுமா உங்களுக்கு? என்ன செஞ்சாரு? மூக்க அறுத்தாரா? பிரபு சொல்றாரு மூக்க அறுத்தார். ஓகே, நல்ல லீலை. வேற கோடு போட்டாரா? கோடு போட்டார். வேற அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். யாருக்கு அது தெரியவே தெரியாது. ஈவன் ராமச்சந்திரமூர்த்திக்கு அது தெரியாத போல நடந்துக்கிட்டார். எல்லாரும் இதெல்லாம் முடிச்சுட்டு அயோத்தி வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மணன் சொல்றார், இது எப்படி சாத்தியமானுச்சு? ஏன்னா ராவண வதத்தில் அவருடைய பையன், அவர் இந்த மாதிரி கடுமையான தவம் செய்தவர்களால் மட்டுமே வெல்ல முடியும், வீழ்த்த முடியும்னு இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடும்போது உனக்கு நான் பிரசாதத்தை கொடுத்துருக்கேன், ஆனால் எப்படி நீ கொண்ட? நீ ஃபாஸ்டிங் இருந்திருக்கணுமே அப்படின்னு உடனே அப்போ சொன்னாராம், இல்லை இல்லை, நான் நீங்கள் கொடுத்ததை நான் வாங்கிட்டேன், வாங்கி சாப்பிடலை, ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். யார்? லக்ஷ்மணர். பலராமர் லக்ஷ்மணனாக இருக்கும் பொழுது தம்பியாக இருந்தார். சாப்பிடல அப்படின்னாராம். எனக்கு ஆச்சரியம். அப்போ நீ எந்த இடத்துல வச்சிருக்கிற பிரசாதத்தை சொல்லு அப்படின்னாராம். அப்போ லக்ஷ்மணர் சொன்னாராம், ஒரு குறிப்பிட்ட இடத்த சொன்னாராம். ஹனுமன் போய் நீ போய் தூக்கிட்டு வா அப்படி. ஏன்னா சஞ்சீவி மலையை தூக்குனாரு யாரு? ஹனுமன். நீ போய் தூக்கிட்டு வா அப்படின்ட்டார். ஹனுமனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பகவான் எனக்கு ஒரு சேவை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு வேகமாக போனார். அந்த இடத்த லொக்கேட் பண்ணிட்டாரு. அந்த பிரசாத மலை அவர் என்னன்னார், என்னலை, அந்த பிரசாதத்தை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறார். தூக்க முடியல. சஞ்சீவி மலையை தூக்குனவர் அந்த பிரசாதத்தை தூக்க முடியல, வந்துட்டார், என்னால் தூக்க முடியல அப்படின்ட்டு. அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணார், ஒரு அம்பை தொடுத்தார். அது அப்படியே இந்த பிரசாதம் ஃபுல்லாக அப்படி வந்தது. ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணாராம், கவுண்ட் பண்ணு அப்படின்னாராம். எதுக்காக கவுண்ட் பண்ணார் அப்படின்னா, வனவாசம் போனது நாள்லேருந்து இங்கே ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு கவுண்டிங் இருக்குது, 14 வருஷம். அவ்வளோ நாள் பிரசாதம் இருக்கா, 3 வேளைக்கு கணக்கு பண்ணு அப்படின்னாராம். கவுண்டிங் போகுது.
கொஞ்சம் கூட குறையில்ல, அவ்வளவும் அங்கேயே அப்படி இருந்துச்சான். இது ஏன் பகவான் காமிக்கிறார் அப்படின்னு கேட்டால், நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. அவர் தன்னுடைய எளிமையை வெளிப்படுத்துகிறார். யார்? பகவான். நான் அந்த அளவுக்கு முக்கியம்லாம் கிடையாது. ஆனால் என்னுடைய சகோதரர் பலராமர் இருக்கிறாரே, அவருடைய மேன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக தான் இந்த லீலையே பண்ணார். இப்போ இன்னைக்கு ஃபாஸ்டிங் நம்ம இருக்கிறோம், ரொம்ப கஷ்டம்தான். எனக்கே உண்மையிலே நாக்கு தள்ளிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, கரெக்டாக 12:30 மணிக்கு துளசி தீர்த்தத்தை பிரேக் பண்ணிட்டேன். ஏன்னா பகவானை பற்றி பேசணும்னு ஆசை. நம்ம அதுக்கு மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன்னா சிரமமாயிருந்தேன்னு. ஆனால் பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி கடுமையான தவங்கள் செய்யக்கூடிய நபர்களால் மட்டுமே பகவானுக்கு சேவை செய்ய முடியும். அந்த வாய்ப்பு அவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் பண்ணிட்டார். அந்த மாதிரி நம்ம 14 வருடங்கள் சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியாது, கஷ்டம். வாழ்க்கையை போச்சா? அதனால தான் பிரபுபாதர் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, ரொம்ப சிம்பிளிஃபைடாக, எப்படி சத்திய யுகத்தில் தங்கம் அப்படின்றது அடுத்த யுகத்தில் வெள்ளின்னு போணுச்சோ, வெள்ளி பித்தளையாக மாறிச்சோ, பித்தளை இரும்பாயிருச்சோ, அதே மாதிரி பிரபுபாதர் வந்து நம்மளுடைய தபஸ் இருக்குல்ல, அந்த தபஸை எல்லாம் குறைக்கிறாரு. இவ்வளோலாம் நீ பண்ண வேணாம்ப்பா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நமக்கு எவ்வளோ தபஸ் கொடுத்துருக்கிறாரு? காலையிலேருந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேருந்து மதியம் 12 மணி வரை இதுதான் நம்ம கொடுத்துருக்காரு. இந்த தபஸ் செய்யும் பொழுது பலராமர்னால எப்படி பகவானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியுதோ அதே மகிழ்ச்சியை உங்களாலையும் கொடுக்க முடியும்னு சொல்றார். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம், இந்த தபஸ் யாருக்காக இருக்கிறோம்? இப்போ சப்போஸ் ஒரு பக்தரே கேட்குறாருன்னு வச்சுங்களேன், பிரபு இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்தீங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், தொலைஞ்சார் அவரு, தோட முடிஞ்சு. பயத்தினால இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அது நமக்கு தேவை கிடையாது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பக்தி வினோத் தாகூர் சொன்ன விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அன்பின் மிகுதியால் நமக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனோபாவம் நமக்கு வந்தது அப்படின்னு கேட்டால், நம்மை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது. அது யார்கிட்ட இருந்து கற்றுக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யார் அதை கற்றுக் கொடுக்கின்றார் அப்படின்னு கேட்டால், பலராமர் தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஒரே ஒரு விஷயம், பகவானுக்கு 5 விதமான ரசங்கள்ல நம்ம சேவை செய்ய முடியும். கரெக்டா? நிறைய ரசங்கள் இருக்கு. 12 ரசங்கள் சொல்லப்படுது. அதில் 5 விதமான ரசங்கள் இருக்கு. எந்தெந்த ரசம்? சாந்த ரசம், தாஸ்யம், சாக்கியம், வாத்சல்யம், மாதுரியம். இந்த 5 விதமான ரசங்களையும் எப்படி பல்வேறு பகவானுடைய பக்தர்கள் பகவானுக்கு சேவை செய்கின்றார்கள், அது எப்படி சாத்தியமாகுது, யாரால சாத்தியமாகுதுன்னா, பிரபுபாதர் சொல்றாரு, பலராமர்னால தான் நடக்குதுன்றார். நம்மளால கற்பனையே பண்ண முடியாது. ஏன்னா ஈவன் நம்ம இந்த வாத்சல்ய பாவம் வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்து மண்ணை சாப்பிட்டார். முதல்ல போய் சொல்லி கொடுத்தது யாரும் தெரியுமா? யசோதன்னிட்ட. பலராமர் தான் வேகமா ஓடினார். மேலோட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவருடைய மனோபாவம், என்னுடைய கிருஷ்ணர், என்னுடைய குழந்தை, நான் காப்பாற்றாம யார்? இப்போ நாமெல்லாம் கிருஷ்ணர் என்ன கேட்குறோம்? என்னையை காப்பாற்றுன்னு கிருஷ்ணரை கேட்குறோம். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் உன்னையை காப்பாற்றாம யார் காப்பாற்ற போறா? இதுதான் பிருந்தாவனத்தில் உள்ள நிலை. அப்படி அந்த மனோபாவத்தில் எங்கே மண்ணை சாப்பிட்டா அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு வேமா ஓடினார். நான் சொன்னா கேட்க மாட்டார், அவர் தெரியும் எனக்கு அப்படின்ட்டு அன்னை யசோதைகிட்ட ஓடினார். அந்த பாவம் வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. கரெக்டா? வாத்சல்ய பாவம். ஆனால் மாதுரிய பாவம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மாதுரிய பாவத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் யாரு? ஸ்ரீமதி ராதாராணியும் கோபியர்களும் எப்படி பகவானுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்க முடிகின்றது, எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்க முடிகின்றது அப்படின்னு கேட்டால், அதற்கும் காரணம் யாருன்னு சொல்லப்படுகின்றது? பலராமர். அவ்வளோ சக்தி மிகுந்தவர். ஏன்னா
பகவானுக்கும் பலராமருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இன்னைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட். கிருஷ்ணர் கருப்பு, பலராமர் சிகப்பு. சிகப்பா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அவர் வந்து கருப்பு, இவர் வெள்ளை. இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் பிரபுபாதர் சொல்றார். மற்றபடி 2 பேருமே ஒரே நபர்கள். அவர் வந்து சேவிய பகவான், இவர் வந்து சேவக பகவான் சொல்றார். இப்போ பலராமரை வந்து நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கின்றார். என்ன தெரியுமா? இந்த வியோமாசரன் ஒன்று பார்த்தோம்ல, அவர் முந்தைய காலத்தில் எப்படி யாராக இருந்தார் அப்படின்னு கேட்டால் வாரணாசியில் அரசனாக இருந்தார். இந்த இந்த விஷயத்தை கொஞ்சம் பக்தர்கள் கவனமாக கேளுங்க. வியோமாசரன் அரசனாக இருந்தார். அந்த அரசன் ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த அரச பதவியெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், போய் தவம் பண்ண போகிறேன்னு போயிட்டார் காட்டுக்கு. 1,00,000 வருடம் தவம் இருந்தார். 1,00,000 வருடம் தவம் இருந்தார். அப்போ புலஸ்திய முனிவர் வந்தார். புலஸ்திய முனிவர் வரும்பொழுது அவர் வந்து அந்த புலஸ்திய முனிவருக்கு உண்டான மரியாதை அவர் கொடுக்கல. அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொன்னாராம். யார்கிட்ட? பீமரதன். அவர் பேர் பீமராதான்னு சொல்லப்படும். நீ வந்து செய்த பக்தி இருக்கே, இந்த பக்தி அப்படின்றது வந்து காற்றினால் அடித்து செல்லப்படக்கூடிய மேகம் போன்றது. அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன்டார். உனக்கு சாபம் கொடுக்குறேன்டார். நீ அசுரனாக பெற அப்படின்ட்டு. அவர் பயந்து போயிட்டார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து பகவானுடைய திருக்கரங்களால் வதம் செய்யப்பட்டு நீ வந்து மறுபடியும் மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு சொன்னார். பிரபுபாதர் நமக்கு சொல்கிறாரு, ஆச்சாரியர் நம்ம சொல்கிறாங்க முக்கியமான பாயிண்ட். அவர் வந்து அரசன். அவர் வந்து பகவானை புரிந்து கொள்ளணும், சேவை செய்யணும்னு காட்டுக்கு போனார். எத்தனை வருஷம் இருந்தார்? 1,00,000 வருஷம். இந்த கேள்வியை கேட்டாங்களா? 1,00,000 வருஷம் அவர் தபஸ்தானே பண்ணார். அதில் என்ன பிரச்சனை? பகவானுக்கு சேவை செய்கிறது தானே போனார். ஏன் அசுரனா வந்தார் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியர் நம்ம கொடுக்குறாங்க, அவர் தனித்து இருந்தார். பக்தியை பொறுத்த வரைக்கும் யாராவது தனித்து செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வரணும் வியோமாசரன் தான் ஞாபகம் வரணும். நமக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கு. யாரு? கஜேந்திரனா வந்தவரும் தனியாக இந்திரத்யும்ன மகாராஜர், அவரும் தனித்து தான் போனார். அகஸ்தியர் சாபம் கொடுப்பார். அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். பரத மகாராஜர் அவரும் மானாக பிறந்தார் தனித்து. அதனால தான் பிரபுபாதர் சொன்னார், இல்லை இப்படிலாம் தபஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. என்னது? சாண்டிங், டான்ஸிங், ஃபீஸ்டிங். இந்த வாரம் சனிக்கிழமை நம்ம ஏரியாவில் பண்ணுறோம். மற்ற ஏரியாவில் பிரபுவுடைய மெர்சினால அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. எந்தது? நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அவர் என்ன சொல்றாரு, இந்த நாம சங்கீதத்தில் 3மே கவர் ஆயிடுது. கரெக்டா? அங்கே வந்து பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், பிரசாதத்தை சாப்பிட்றோம். பிரபுபாதர் சொல்றாரு, இந்த 3ஐ மட்டுமே செய்யுங்கள், கோலோக பிருந்தாவனம் போயிடலாம் அப்படின்றார். மற்றதெல்லாம் செகண்டரி. மற்றதெல்லாம் கோலோகம் போகிறதுக்கு மற்றதெல்லாம் செகண்டரி. ஆனால் பிரைமரியான விஷயம் என்னது? இந்த 3 விஷயங்கள் தான் சொல்கிறார். இதை கேட்கும்போது நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கேள்வியெல்லாம் நிறைய வரும். ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா அந்த தனித்து இருக்கும் பொழுது பல்வகையான தபஸ்கள்லாம் செய்தார்கள். ஆனால் இந்த மாதிரி பக்தர்களுடைய குழாமில் இருக்கும் பொழுது என்ன செய்ய தூண்டும் நமக்கு? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த மந்திரத்தை சங்கீர்த்தனமாக நமக்கு செய்கிறதுக்கு அந்த உற்சாகம் கொடுக்கின்றார்களே, அந்த வைஷ்ணவர்களும் யாருடைய சக்தி? श्री श्री बलराम पूर्णिमा महोत्सव के, बलराम अपीरंश डे महोत्सव के, श्रील प्रभुपाद के, श्रील गुरुदेव के जय। निताय गौर प्रेमानंदे हरि बोल।